விவாதித்தாயா? அல்லது கிறிஸ்தவத்தினுடைய பாதிரிகளை அழைத்து, திருச்சபையில உள்ளவர்களை அழைத்து, அதனுடைய யாரு ஆத்தரைஸ்டு பெர்சன்ஸோ அவங்களை எல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை நடத்தி இப்படி ஒரு சட்ட மாற்றத்திற்கு நீங்கள் தயாரா என்றெல்லாம் கருத்து கேட்டார்களா? ஒண்ணுமே இல்லை. மார்க்க அறிஞர்களை பங்கேற்காமல் சமய சட்டங்களிலே கை வைப்பதற்கு நீங்கள் யார்? வேணும்னா உங்க மாநிலத்திற்குள்ள கொஞ்சம் பேர், அதுவும் கூட முழுசா இல்லை, பழங்குடி இனத்திட்ட போய் நான் பொது சிவில் சட்டம் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னேன்னா நீ காட்டை விட்டு திரும்பி வர முடியாது. அந்த பழங்குடி இனத்தவர்களின் ஏரியாவை விட்டு வர முடியாது. ஒரு சட்ட மாற்றம் என்றால் அந்த மதத்தினுடைய அறிஞர்களை கலந்தல்லவா ஆலோசிக்க வேண்டும். ஆங்கிலேய ஆட்சி 1772 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியினர், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியாவை ஒன்றுபடுத்தி இதன் சட்டங்களை வடிவமைக்க முற்பட்ட போது எப்போ முஸ்லிம்களுக்கு ஏதாவது அவர்களின் சட்டம் என்றால் ஆங்கிலேயன் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களை அழைப்பான். அந்த அடிப்படையில் ஏராளமான உலமாக்கள் 47க்கு முந்தைய ஆங்கிலேய அரசில் ஆலோசனை சொல்லுவதற்காக, சட்ட முன்வடிவுகளை வைப்பதற்காக வேண்டி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். கோர்ட் வரைக்கும் போய் உலமாக்கள் தங்களுடைய கருத்தை, விவாதத்தை, தங்கள் தரப்பு நியாயத்தை பேசுவார்கள். இது ஆங்கிலேய ஆட்சியை விட மோசமாவில் இருக்கு. அந்த சமயம் சார்ந்த அறிஞர் பெருமக்களையே கலக்காம முதல்ல இந்த பொது சிவில் சட்டம் உன்னை யார் நிர்பந்தித்தது? எந்த நாட்டில் அப்படி கொண்டு வந்திருக்காங்க?